வணக்கம். நாம செய்யற வேலையில நம்ம உண்மையிலேயே நல்லா பண்றோமா இல்லையான்னு மத்தவங்க நம்ம முகத்துக்கு நேரா சொல்லவே மாட்டாங்க, இல்லையா? ஆனா அந்த உண்மைய அவங்க கிட்டேந்தே வரவழைக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அத பத்தின ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கதையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நாம செய்யற வேலைய பத்தி ஒரு நேர்மையான, ஃபில்டர் பண்ணாத கருத்தை வாங்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சரி, இந்த ஒரு பெரிய சிக்கல ஒரு காலேஜ் பையன் எவ்வளவு புத்திசாலித்தனமா சமாளிச்சான் அப்படின்னு பாப்போமா? வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை ஒரு மளிகை கடையில ஆரம்பிக்குது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கடைக்காரர்கிட்ட போய் ஒரே ஒரு ஃபோன் கால் பேசிக்கிட்டுமான்னு கேக்குறான். அந்த ஒரு ஃபோன் கால் தான் இந்த கதையோட மொத்த திருப்பு முனையே. கடைக்காரரும் சரின்னு சொல்ல அந்த பையன் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்றா. கடைக்காரர் அவன் என்ன பேசுறான்னு சும்மா ஓரக்கண்ணால கவனிச்சுட்டே இருக்காரு. ஆனா அந்த பையன் பேசுறது ரொம்பவே வித்தித்திரமா இருக்கு. ஃபோன்ல அந்த பக்கம் ஒரு லேடி பேசுறாங்க. இவர் ரொம்ப பணிவா, அம்மா உங்க தோட்டத்துல வேலை செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். பாக்குறதுக்கு ஒரு வேலை தேடுற இளைஞன் மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த பெண்மணியோட பதில் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா வந்துச்சு. இல்லப்பா, அந்த வேலைக்கு ஆள் ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல் முயற்சியிலே ஒரு சின்ன ஏமாற்றம். இப்போதான் பாருங்க, விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகுது. அந்த பையன் அவ்ளோ சீக்கிரம் விடுற மாதிரி தெரியல. அவர் வாங்குற சம்பளத்துல பாதி கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும்போது ஐயோ பாவம், எவ்ளோ கஷ்டத்துல இருக்கானோன்னு தோணுது. ஆனா அந்த லேடி கொஞ்சம் கூட அசரல. இப்போ வேலை செய்யறவரோட வேலையில அவங்க எவ்ளோ திருப்தியா இருக்காங்கன்னு அவங்க பதிலே தெரியுது. அந்த பையன் இதோட நிறுத்தல, அவனோட முயற்சியா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான். தோட்ட வேலை மட்டும் இல்லம்மா, உங்க வீடு முழுசுமே நான் சுத்தம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றான். எப்படியாவது அந்த வேலைய வாங்கிடணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கான். அந்த பெண்மணியோட கடைசி பதில் இதுதான். இப்ப வேலை செய்யறவரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு போனை வச்சிடுறாங்க. இது கேட்டுட்டு இருந்த கடைக்காரருக்கும் சரி, நமக்கும் சரி ஒரே குழப்பம்தான். என்னடா நடக்குதுங்க? இந்த உரையாடல் முழுசையும் கேட்ட கடைக்காரருக்கு அந்த பையன் மேல ஒரு விதமான பரிதாபம் வந்துருச்சு. ஆனா அதே சமயம் அவனோட விடாமுயற்சியும் நேர்மையும் அவரை ரொம்பவே கவர்ந்துடுச்சு. அந்த பையனோட விடாமுயற்சிய பார்த்து இம்ப்ரெஸ் ஆன கடைக்காரர், தம்பி உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கடையிலேயே வேலை செய், நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. ஆனா அந்த பையன் சொன்ன பதில் தான் கடைக்காரரையே ஆச்சரியப்பட வச்சிடுச்சு. அவன் ஒரு சின்ன புன்னகையோட, வேண்டாயா ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த வேலைய ரொம்ப மென்மையா மறுத்துட்டான். என்ன இது, ஒரு வேலைக்காக இவ்ளோ கெஞ்சினவன் கிடைச்ச வேலையே ஏன் வேணான்னு சொல்றான்? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த ஸ்லைட பாருங்க. கடைக்காரர் என்ன நினைச்சாரு? இந்த பையன் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான்னு. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? அந்த பையன் தன்னோட இப்போதைய வேலையோட தரத்தை செக் பண்ணிட்டு இருந்தான். கடைக்காரர் ஒரே குழப்பத்துல, என்னப்பா இது, இப்போதானே அந்த அம்மா கிட்ட வேலை கேட்ட அப்படின்னு கேட்க, அந்த பையன் ஒரு சின்ன சிரிப்போட உண்மை சொல்றான். ஆமாங்க, அந்தம்மா யாரை இவ்ளோ புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்களோ அந்த தோட்டக்காரர் வேற யாருமில்ல, இதே பையன்தான். தன்னோட வேலையோட தரம் எப்படி இருக்குன்னு ஒரு நேர்மையான கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த சின்ன நாடகத்தை நடத்தியிருக்கான். அந்த பையனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அசந்து போன கடைக்காரர் இதுக்கு சுயமதிப்பீட்டு சோதனை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். இதுதான் இந்த கதையோட மைய கருத்து. அப்போ இந்த சுயமதிப்பீட்டு சோதனைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க யாருக்காக வேலை செய்றீங்களோ அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான முகஸ்துதியும் தயக்கமும் இல்லாத உண்மையான ஃபீட்பேக்க மறைமுகமா வாங்குற ஒரு டெக்னிக் தான் இது. நேரா கேட்டா கிடைக்காத பல உண்மைகள் இப்படி கேட்கும்போது கிடைக்கும். சரி, இந்த சோதனைய நீங்க எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். படி, உங்களை நீங்களே ஒரு போட்டியாளரா காட்டிக்கோங்க. 2வது படி, நீங்க செய்யற வேலைய பத்தியே ஒரு 3வது ஆள் மாதிரி விசாரிங்க. கடைசி படி, இப்போ உங்க போட்டியாளர பத்தி, அதாவது உங்கள பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த ஃபில்டரும் இல்லாத உண்மையான கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஆக, இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, மக்கள் உங்ககிட்ட தான் நேரடியா பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாத போதான் அவங்க கிட்ட இருந்து 100க்கு 100 நேர்மையான கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க தொழில் வாழ்க்கையிலயோ இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ உண்மையான கருத்தை தெரிஞ்சுக்க இந்த சுயமதிப்பீட்டு சோதனைய நீங்க எங்க எப்படி பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.